ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நம்மளாம் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மொபைலில் வந்து TripAdvisor ஆப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் TripAdvisor ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இப்படின்ற மாதிரியான எரர் மெசேஜ் வந்து காட்டுது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸே பண்ண முடியலை. இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் TripAdvisor ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க நான் வீக்னேஷ் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் TripAdvisor அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு TripAdvisor ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப்பில் வந்து சரியாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் TripAdvisor அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு TripAdvisor ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் TripAdvisor ஐடிக்கு வந்து லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி கண்டினியூஸாக வந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், அதற்கான ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குறதே இல்லை. இதனாலையுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகும். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம மொபைலுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. அதுக்காக நீங்கள் உங்கள் மொபைல் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன்னு அப்புறமா இந்த TripAdvisor ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.